ஐபிஎல் உடைய 18வது சீசன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு ஒரு கெட்ட கனவு போல இருந்தது. 14 லீக் போட்டிகள்ல 4 போட்டிகள்ல மட்டுமே வென்றிருக்காங்க. இதனால ஐபிஎல் 19வது சீசன்ல மினி ஏலத்திற்கு முன்னாடியே தேவையில்லாத வீரர்களை கழட்டி விட்டுட்டு ஏலத்துல தரமானவங்களை வாங்க வேண்டிய கட்டாயத்திலுமே அணி இருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா சிஎஸ்கே யார் யாரை தக்க வைப்பது அப்படின்னு குறித்து தகவல் வெளியாகி இருக்கு. சென்னை அணியில முதன்மையாக 3 வீரர்களை தக்க வைக்க முடிவெடுத்திருக்காங்களாம். ரவீந்திர ஜடேஜா, ருத்ராஜ் கேக்வாட், மதிஷா பத்ரனா ஆகியோர் முதன்மையில இருக்காங்க. இரண்டாவதாக ஃபார்ம்ல இருக்கும் வீரர்களுடைய பட்டியல் அதுல 6 வீரர்களை வச்சிருக்காங்களாம். சிவம் துபே, நூர் அகமது, கலீல் அகமது, ரச்சின் ரவீந்திரா, அன்ஷுல் கம்போஜ், சாம் கரன் ஆகியோரை தக்க வைக்க முடிவு பண்ணிருக்காங்களாம். வளர்ந்து வரும் இளம் வீரர்களுடைய பட்டியல்ல 7 வீரர்களை தக்க வைக்க இருக்காங்களாம். அந்த லிஸ்ட்ல குர்ஜாப்னீத் சிங், வன்ஷி பேடி, ஆண்ட்ரூ சித்தார்த், ஸ்ரேயாஸ் கோபால், ராமகிருஷ்ணா கோஷ், ஷேக் ரஷீத், முகேஷ் சௌத்ரி ஆகிய இளம் வீரர்களையுமே தக்க வைக்க இருக்காங்களா. அடுத்து இறுதிக்கட்ட தேர்வாக 3 வீரர்களை சேர்த்திருக்காங்க. கமலேஷ் நாகர்கோட்டி, நாதன் எல்லிஸ், ஜிம்மி ஓவர்டன் ஆகியோரை கடைசியாக வச்சிருக்காங்களா. ஐபிஎல் 19வது சீசன்ல ஆடுவேனா இல்லையா அப்படின்னு ஏலத்திற்கு முன்பு தெரிவிப்பேன் அப்படின்னு தோனி சொல்லியிருந்தார். ஆனால் அவர் நிச்சயம் 19வது சீசன்ல விளையாட வேண்டிய கட்டாயமுமே இருக்கா. காரணம் தோனி அவர்களுக்கு சென்னை சேப்பாக்கத்துல தான் ஃபேவரல் போட்டி நடத்திருக்காங்க அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.